Hi students, welcome to Update Training Academy. SC Ultimate தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய எபிசோட் எக்கனாமிக்ஸில் முதல் டாப்பிக்காக பார்க்குறோம். ஓகேங்களா, பொருளாதாரத்திலிருந்து இது வரைக்கும் நம்ம போகிறத தனியாக வீடியோ, ஹிஸ்ட்ரி எடுத்துட்டோம், ஜியாகிரஃபி எடுத்துட்டோம். ஹிஸ்ட்ரியில் 2 வீடியோ வந்துட்டு நினைக்கிறேன், ஜியாகிரஃபி வீடியோ வந்துடுச்சு, பாலிட்டியில் பண்ணலாம். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம எக்கனாமிக்ஸில் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுக்க டாபிக்னா 2 டாபிக் தான். வரிகள், டாக்ஸஸை பற்றியும் பணம் மற்றும் பணவீக்கம். கிட்டத்தட்ட அந்த 2 டாப்பிக்குமே ஒரே மாதிரியான டாபிக் தான். சரிங்களா, கோரிலேட்டடான டாபிக் தான். சரிங்களா, இப்போ முக்கியமானது வரிகள் டாபிக் தான். இது நம்ம ப்ரீவியஸ் இயர்ல இந்த டாபிக்ல இருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடத்துகிறோம். பார்க்கலாமா? எப்பவும் போல வீடியோட கடைசியில் எண்டிங்கில் 5 கேள்வி இருக்கும். ஒரு கேள்வி கமெண்ட் சொல்லுவேன், கமெண்ட் பண்ண சொல்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வாரம், அதாவது அடுத்த என்னோட எபிசோடில் என்ன வீடியோ படிச்சுட்டு வரணுங்கிறத இப்போவே சொல்லிடுறேன். என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஐஎன்எம்ல, ஓகே, ஆல்ரெடி ஐஎன்எம்ல வீடியோ பார்த்துருப்போம். இப்போ ஐஎன்எம்ல 1857 கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இயர் ஐஎன்எம் ரொம்ப முக்கியமான இயர். 1857 புரட்சி மற்றும் தமிழ்நாட்டுக்குள்ள நடந்த கிளர்ச்சி. புலித்தேவர், கட்டபொம்மன், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வேலுநாச்சியார், ஓகேங்களா, இவங்களெல்லாம் பற்றி படிக்கணும். தமிழ்நாட்டில் நடந்த கிளர்ச்சிகிற மொத்தத்தையும் ப்ளஸ் 1857 புரட்சிகளை வச்சும் கொஸ்டின்ஸ் வீடியோ டிஸ்கஷன் வரும். பார்த்துக்கோங்க, அது அடுத்த எபிசோடு. சரிங்களா, ரைட். ஒரு சில எபிசோடு தான் நான் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருப்பேன். சரிங்களா, கமெண்ட் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? எக்கனாமிக்ஸில் கீழ்கண்ட கூற்றுகள் சரியான கூற்று கேட்குறாங்க. சரியானதை கேட்குறாங்க. பணவாட்டம் என்பது விலைகள் உயர்ந்து பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைவதை குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, தவறு. அடுத்து, பணவீக்கம் என்பது விலைகள் குறைந்து பணத்தின் மதிப்பு உயர்வதை குறிக்கும். இது சரி. இதுவும் தவறு தான். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல 2 வார்த்தை முக்கியம். இந்த 2 வார்த்தையுமே எதிர்ச்சொல். ஓகேங்களா, இதுக்கு இது எதிர்ச்சொல், இதுக்கு இது எதிர்ச்சொல். ஓகேங்களா, அப்போ பணவாட்டம் பணவீக்கம் அப்படியே இந்த டெஃபினிஷன் அப்படியே உல்டாவா இருக்கு. ஓகேங்களா, உல்டாவா இருக்கு. என்ன இருக்குது? பணவீக்கம்னா என்ன ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நான் எதுக்கு சொல்றேன்? பணவீக்கம்னா விலைவாசி. ஓகேங்களா, விலைவாசி உயர்ந்து பணத்தோடைய மதிப்பு இருக்குல்ல, பணத்தோடைய மதிப்பு அது குறையும். உதாரணத்துக்கு, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி டீ கடையில் போய் டீ குடிச்சிங்கன்னா ஒரு டீ ஒரு 8 ரூபா 10 ரூபா இருந்திருக்கும். 5-10 வருஷம் முன்னாடி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஒரு டீ 8 ரூபா 10 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும். இப்போ ஒரு டீ கடையில் போய் டீ குடிச்சிங்கன்னா ஒரு நார்மலாக டீ கடையில் 12 ரூபாயிலிருந்து 15 ரூபா வரைக்கும் ஆகிப்போச்சு. இதுதான் விலைவாசி ஏற்றம். ஓகேங்களா, ஒன்றா பணத்தோடைய மதிப்பு குறையுதுன்னா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிச்சைக்காரர் அவர்களுக்கு 1 ரூபாய் பிச்சை போட்டால் அவர் வாங்கிட்டு அமைதியாக போயிடுவார். இப்போ அதே பிச்சைக்காரருக்கு அதே 1 ரூபாயை திருப்பி போடுறோம் அப்படின்னா அந்த பிச்சைக்காரரை வாங்கிக்குவாரான்னா வாங்கிக்குவார். ஆனால் நம்மளை பார்க்கும்போது பிச்சைக்காரரை விட மோசமாக பார்ப்பாரு. ஆமாவா இல்லையா? ஏன்னா இப்போ 1 ரூபாய்க்கு ஒரு மதிப்பு கிடையாது. மேபி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த 1 ரூபாயை வைத்து ஒரு பன்னு வாங்கிக்கலாம். ஓகே, சின்னதாக ஒரு பன்னு வாங்கிக்கலாம், ஒரு பிஸ்கட், சின்னதாக ஒரு பிஸ்கட் வாங்கிக்கலாம். ஆனால் இப்போ 1 ரூபாய்க்கு பிஸ்கட் கிடையாது, 2 ரூபா பிஸ்கட் இருக்குது. சொல்கிறேன் உதாரணத்துக்கு. அப்போ அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி பணத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருந்தது. அந்த பணத்துக்கு இப்போ அந்த பணத்துக்கு மதிப்பு இல்லை. அப்போ 10 ரூபாங்கிறது ஒரு நல்ல வேல்யூ. ஆனால் இப்போ 10 ரூபாங்கிறது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அப்போ பணத்தோடைய மதிப்பு குறையுது, விலைவாசி உயருது. இதுதான் பணவீக்கம். பணவாட்டம்னா அப்படியே ஆப்போசிட். ஓகேங்களா, விலைவாசி குறையும், பணத்தோட மதிப்பு ஏறும். அதுதான் ஆப்போசிட். ஓகேங்களா, அப்படிங்க அதான் மாற்றி கொடுத்துருக்காங்க. பணவாட்டம் என்பது விலைகள் உயர்ந்து கிடையாது, பணவீக்கம் தான் விலை உயர்ந்து. ஓகே, அப்போ 2மே தப்பாக தான் இருக்குது, 2மே தவறானது. இது ரொம்ப முக்கியமான டெஃபினிஷன். ஏன் அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்கில் அதுவும் 6th to 10th பணவீக்கத்தை பற்றி ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கும். ஐ திங்க் 8th புக்கு நினைக்கிறேன். ஓகேங்களா, 2 இந்த வார்த்தை தான் இருக்கும். பணவீக்கம் என்ன, பணவாட்டம்னா என்ன. 11th 12th புக் எடுத்து பார்த்தீங்கன்னா பணவீக்கத்தை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாகவே இருக்கும். பணவீக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறது யார், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். ஓகேங்களா, ரைட். இனிவே நம்ம கிளாஸ் அதை பற்றி பேசலாம், பணவீக்கத்தை பற்றி. இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். ஓகேங்களா, அடுத்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதை நம்ம வேற மாதிரி படிச்சிருப்போம். ஓகேங்களா, டக்குன்னு எல்லாரும் நாணய அச்சிட அமைப்பு போட்டு எல்லாரும் டக்குன்னு ஆர்பிஐ போட்டுருவீங்க. அதுக்காக தான் ஆர்பிஐ ஆப்ஷன் கொடுத்துருக்கு. தவறு, ஆர்பிஐ கிடையாது. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவில் ரூபாய் நோட்டுகளை அச்சிடுவது ஆர்பிஐ. ஊருக்கே தெரிஞ்சது. ஆமாவா இல்லையா? ஓகேங்களா, நீங்கள் எந்த ரூபாய் நோட்டு எடுத்துனா பார்த்துக்கோங்க. அந்த ரூபாய் நோட்டுக்கு பின்புறம் ஆர்பிஐ, அதான் கவர்னர் போட்டிருக்கும், ஆர்பிஐ ஆளுநருடைய சைன் இருக்கும். ஓகேங்களா, அப்போ ரூபாய் நோட்டை அச்சிடுவது ஆர்பிஐ. அப்போ நாணயங்களை அச்சிடுவது யாரு அப்படி பார்த்தீங்கன்னா, நாணயங்களை அச்சிடுவது ஆர்பிஐ கிடையாது, எஃப்எம்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி. ஓகேங்களா, நிதி அமைச்சகம், அவங்க தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்கும். ரூபாய் நோட்டை அச்சிடுவது ஆர்பிஐ, அதில் கன்ஃபியூஷனே கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா, நாணயங்களை மட்டும் அச்சிடுவது யாரு அப்படின்னா நிதி அமைச்சகம். அல்லது நிதி அமைச்சகம் ஆப்ஷன்ல இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஜிஓஐனா
இந்திய அரசாங்கம் அப்படி ஆப்ஷனில் இருந்தாலும் ஒன்று தான். நிதி அமைச்சகம்ங்கிறதுனாலும் ஒன்று தான், இந்திய அரசாங்கம் இருந்தாலும் ஒன்று தான். ஆனால் ஃபர்ஸ்ட் நிதி அமைச்சகம் சூஸ் பண்ணுறது இதுனா பட்சம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, இந்திய அரசாங்கம் அப்படிங்கிறது சூஸ் பண்ணணும். ஓகே, மேற்படி நீங்கள் படிக்க வேண்டியது ரூபாயில் பணம்ங்கிற விஷயம்னால பணம் எப்படி தான் பரிணாம வளர்ச்சி அடைந்தது. ஓகேதா, இன்னைக்கு டேட்டில் பணத்தை பற்றி நம்ம என்ன தான் பேசுகிறோம். உதாரணத்துக்கு இப்போ நம்ம பணமாக எதை அதிகமாக யூஸ் பண்ணுறோம், டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பயன்படுத்துகிறோம். அப்போ டிஜிட்டல் டிரான்சாக்ஷனுக்கு நம்ம எந்த விஷயத்தை பயன்படுத்துகிறோம், ஜிபே, அப்புறம் ஃபோன்பே, அப்புறம் நிறைய அதர் ஆப்ஸ் கூட இருக்குது. ஓகே, அதர் ஆப்ஸில் கூட ரீசார்ஜ் பண்ணுவாங்க. ரீசார்ஜ் அப்புறம் ரூபா போயிடும், ரீசார்ஜ் ஆகாது, ஒன்றும் கிடையாது, வேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே, அப்போ ஒரு சில வேலிட் ஆப்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ அதில் எதை பயன்படுத்தி நம்ம ரீசார்ஜ் இந்த மாதிரி பணத்தை டிரான்சாக்ஷன் பண்ணுறோம், யூபிஐ கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா, யூபிஐங்கிற விஷயத்தை பயன்படுத்தி தான் நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா, அப்போ யூபிஐனா என்ன ஃபுல் ஃபார்ம். ஓகேங்களா, அப்போ யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்னதாக பேசிக்க இதெல்லாம் வந்து புக்கில் இல்லைனாலும் கரண்ட் ஈவெண்ட்டோட தொடர்புடையதான் எக்கனாமிக்ஸ்லையோ கரண்ட் அஃபேர்ஸ்லையோ கேட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம தெரியாமல் பேசிக்கான விஷயம் தான் தெரியாமல் போயிடக்கூடாது. ஓகேங்களா, ஓகேவா. அப்போது பணம் தற்போது என்ன நிலைமையில் இருக்குது, டிஜிட்டல் காயினா என்ன, பிட்காயின்னா என்ன, கிரிப்டோ கரன்சினா என்ன, அதை பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பணத்தோட எவல்யூஷன் புக்கிலே இருக்கும். நாணயங்களை பற்றி புக்கில் இருக்கக்கூடிய நாணயங்களை பற்றி பார்த்துக்கோங்க. ரூபாய் நோட்டு, ஒவ்வொரு ரூபாய் நோட்டிலையும் என்ன புகைப்படம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 50 ரூபா நோட்டு ஹம்பி இருக்குது, 200 ரூபா நோட்டு சாஞ்சி ஸ்தூப்பா இருக்குது, 500 ரூபா நோட்டு செங்கோட்டை. இந்த மாதிரி மொத்த ரூபாய் நோட்டுலையும் என்ன புகைப்படம் இருக்குது. மேற்படி ரூபாய் நோட்டை பற்றி பேசிக் டீட்டெயில் படிச்சுக்கணும். ஓகே, உதாரணத்துக்கு ரூபாய் நோட்டில் மொத்தம் எத்தனை மொழிகள் உள்ளன, ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். ஆனால் எல்லாருமே தப்பு சொல்லுவாங்க. ஓகேடா, டக்குன்னு நோட்டை எண்ணி பார்த்து போய் சொல்லுவாங்க, டக்குன்னு 15 சொல்லுவாங்க, தப்பு. ரூபாய் நோட்டில் மொத்தம் 17 மொழிகள் உள்ளன, ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி பேசிக்கான ஃபேக்சுவல் பாயிண்ட்டை படிச்சுக்கணும். ஓகேடா, அடுத்து போகலாமா. அடுத்து, எப்போது இந்தியா முழுவதும் சரக்கு டாக்ஸை பற்றி ஜிஎஸ்டி, ஓகேடா, சரக்கு மற்றும் சேவை வரி அமல்படுத்தப்பட்டது. ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். இப்போ இதெல்லாம் கன்ஃபார்ம் வந்து மறுபடியும் கேட்டிருக்காங்க நிறைய எக்ஸாமில். ஜிஎஸ்டியோடைய ஃபுல் ஃபார்ம் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். ஓகேடா, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், சரக்கு மற்றும் சேவை மீதான வரி, அதுதான் சரக்கு மற்றும் சேவை வரி அப்படி சொல்றாங்க. ஓகே, எதுக்காக இதை கொண்டு வந்தாங்க, உலகத்திலேயே ஜிஎஸ்டி ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது யாரு அப்படி பார்த்தீங்கன்னா 1954 பிரான்ஸ் நாடு தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது ஜிஎஸ்டி. ஓகேங்களா, வேர்ல்டே ஃபர்ஸ்ட் இயரோட படிக்கணும். 1954 பிரான்ஸ். நம்ம ஸ்கூல் புக்கில் பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ரைட்டா. ஒன்று. அடுத்து, நம்ம ஊரில் ரொம்ப வருஷமாவே கொண்டு வரணும்னு சொன்னாங்க. எப்போ 1900 அந்த வருஷத்தில் 1990 அந்த வருடங்கள்ல இருந்தே நமக்கு வந்து கம்பல்சரி ஜிஎஸ்டி வேணும் பேசிட்டு இருந்தாங்க. 2004க்கு அப்புறம் ஜிஎஸ்டி வேணுங்கிறது பேச்சுவார்த்தை ரொம்ப அதிகமானது. ஓகேங்களா, அப்போ 2014 மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கான முயற்சி எடுத்தாங்க. 2016 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2016 பாராளுமன்றத்தில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. அதுதான் 101வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும், இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும் கண்டிப்பா. 101வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2016. ஓகேங்களா, பில்லு லோக்சபா பாஸ் ஆயிட்டு, ராஜ்யசபா பாஸ் ஆயிட்டு, பிரசிடென்ட் சைன் பண்றாரு. அடுத்த வருஷம் நல்லா ஞாபகம், இது எல்லாமே 2016 முடியுது. அடுத்த வருஷம் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து நமக்கு என்ன நடைமுறை ஆகும் சொல்லிட்டாங்க, ஜிஎஸ்டி நடைமுறை ஆகும் சொல்லிட்டாங்க. அந்த டே நடைமுறை ஆகக்கூடிய டேவை நம்ம ஜிஎஸ்டி நாளாக கொண்டாடுறோம். ஓகேங்களா, ஜிஎஸ்டி டேவாக கொண்டாடுறோம். ஓகேங்களா, மேற்படி ஜிஎஸ்டி என்ன வரி தான். ஓகேங்களா, எல்லா வரியையும் உள்ளடக்கிய வரி, ஒரே நாடு ஒரே வரி ஒரே சந்தை, இதுதான் ஜிஎஸ்டி வரியோடைய நோக்கம். 5%, 12%, 18%, 28% அந்த மாதிரி டாக்ஸ் ஸ்லாப் இருக்குது. ஓகேங்களா, அதெல்லாம் பேசிக்கான விஷயம் ஜிஎஸ்டி கிளாஸில் படிச்சுக்கணும். ஜிஎஸ்டி வரியை மாற்றக்கூடிய விஷயத்தை யார் பண்ணுறாங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் பண்ணுவாங்க. சரிங்களா, ரைட். பேசிக்காக ஜிஎஸ்டி வச்சு இதுதான் கொஸ்டின் பின்னாடி வருது, அதை பற்றி பேசலாம். அதுக்கப்புறம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் பேசிக்கான ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். டேக்ஸ் அப்படின்னாலே 2 வகை. ஓகேங்களா, ஒன்று டைரக்ட் டேக்ஸ், நேர்முக வரி. ஓகேங்களா, இன்னொன்று இன்டைரக்ட் டேக்ஸ், மறைமுக வரி. ஓகேங்களா, ஒன்று என்னது டைரக்ட் டேக்ஸ், ஓகேங்களா நேர்முக வரி. இன்னொன்று என்னது மறைமுக வரி. நேர்முக வரினா ஒரு நபர் நேரடியாக டாக்ஸ் பே பண்ணா அதுக்கு பேர் நேர்முக வரி. ஒரு நபர் ஒரு கை இரு கை மாறி கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்ந்ததுன்னா அது மறைமுக வரி. உதாரணத்துக்கு இன்கம் டேக்ஸ் நேர்முக வரி, கார்பரேட் டேக்ஸ் அதாவது சொல்லுவாங்க தொழில் வரி. ஓகேங்களா, அது ப்ரொஃபஷனல் வரி. கார்பரேட் டேக்ஸ்னா நிறுவன வரி, அது வந்து பார்த்தீங்கன்னா நேர்முக வரி. சொத்து வரி, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், இது எல்லாமே நேர்முக வரி. இன்டைரக்ட் டேக்ஸ்னா நம்மலாம் இப்போ சட்டை வாங்கியிருக்கேன், இந்த சட்டை ரொம்ப நாளாக வச்சு வாங்கி இந்த சட்டைக்கு வந்து டேக்ஸ் பே பண்ண ஜிஎஸ்டி,
ஓகேங்களா. அப்போ இந்த வேற என்ன போகிறது, பெட்ரோல் போடுறேன், பெட்ரோல் பங்காரனுக்கு நான் வரி கட்டுறேன், கலால் வரி, இறக்குமதி வரி, கூடுதல் வரின்னு சொல்லுவாங்க செஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து விற்பனை வரி, சேல்ஸ் டேக்ஸ், இந்த மாதிரி இதெல்லாமே இது மறைமுக வரி. சரிங்களா. அப்போ நம்ம இது நினைக்கிறாங்கன்னா இன்கம் டேக்ஸ் டேக்ஸ் வந்து 2 வகைப்படும், அதை நான் வச்சுக்கோங்க. இன்கம் டேக்ஸ் இன்ட்ரடியூஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இயர், எந்த வருஷத்துல முதல் முறையாக இன்கம் டேக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க கேட்குறாங்க. 1860ஆம் ஆண்டு ஜேம்ஸ் வில்சன் அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அதான் நான் வச்சுக்கோங்க. அப்போ 1860னா எந்த வருஷம், விடுதலைக்கெல்லாம் முன்னாடி. விடுதலைக்கு முன்னாடினா பார்த்துக்கோங்க. ஓகே, விடுதலைக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரன் தான் ரூல் பண்ணுறான். அப்போ பிரிட்டிஷ்காரனால போடப்பட்டதான், அதனால தான் பேருமே பிரிட்டிஷ் பேராக இருக்கு. ஓகே, ஜேம்ஸ் வில்சன். எதுக்காக இந்த வரி போட்டாங்க, அதுக்கு ஒரு பெரிய கதை உண்டு. ஓகேங்களா. 1857 புரட்சி நடந்ததுல கலகம், அடுத்த டாபிக் அதை பற்றி பேச போகிறோம். அந்த கலகத்தை அடக்கி ஒடுக்கும் பொழுது, ஓகேதான், அந்த கலகத்தை அடக்கி ஒடுக்கும் பொழுது அந்த கலகத்தில் நிறைய டேமேஜ் ஆனது, நிறைய அதிகாரிகள் செத்து போனாங்க, நிறைய பில்டிங் சேதாரமானது. அந்த இழப்புகளை ஈடு செய்வதற்காக தான் இந்த வருமான வரி முதலாக பிரிட்டிஷார் அறிமுகப்படுத்தப்பட்டது. உங்களுக்கு கன்ஃபார்ம் கேள்வி கேட்டாங்கன்னா இயரு, ஜேம்ஸ் வில்சன்னு, காரணம் 3 பயன்படுத்திக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப கிரிப்ஸியாக அழகாக படிக்கணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வேற இதை தாண்டி நமக்கு கேள்வி கேட்க வாய்ப்பு கிடையாது. அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் ஆக்டாக இருக்கு, முன்னாடி கொஸ்டின் வருது பார்க்கலாம். சரிங்களா. அடுத்து நேர்முக வரிகளில் பொருந்தாதது, அதை கவனிச்சுக்கோங்க. எது வந்து ஆட் ஒன் அவுட், வித்தியாசமா எது இருக்கு நேர்முக. நான் சொல்லிட்டேன் நேர்முக வரி, அதெல்லாம் சொல்லிட்டேன். வருமான வரி எஸ் நேர்முக வரி தான் சார், விட்டுருங்க. செல்வ வரி அதுதான் சொத்து வரின்னு சொல்லலாம், கரெக்டாக சொல்லணும்னா சொத்து வரி, இதுவும் நேர்முக வரி தான், வெல்த் டேக்ஸ். அடுத்து நிறுவன வரினா ஒரு நிறுவனங்கள் பே பண்ணது, இதுவும் நேர்முக வரி தான். அப்போ எது சம்பந்தம் இல்லாமல் இருக்கு, சுங்க வரி தான் சம்பந்தம் இல்லாமல் இருக்கு. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு மறைமுக வரி. ஏன்னா சுங்க வரி கம்பெனி பே பண்ணாது, நம்ம தான் பே பண்ணுவோம். பெட்ரோலுக்கு பே பண்றோம்ல சுங்க வரி, ஓகேங்களா, அது மறைமுக வரி தான். ஓகேங்களா. இப்போ நேர்முக வரிகளில் பொருந்தாததை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா. அடுத்து போகலாமா. அடுத்து ஹூ இன்ட்ரடியூஸ் இன்கம் டேக்ஸ், நம்ம இப்போ தான் பேசினேன், அது கொஸ்டினாக வந்துடுச்சு. ஓகேங்களா. இன்கம் டேக்ஸ் 1860 ஜேம்ஸ் வில்சன் என்பவர்களால் கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா. ரைட். அடுத்து முதலில் எந்த நாட்டில் பண்டங்கள் மற்றும் பணி, இதுவும் நம்ம இப்போ தான் பேசணும். ஓகேங்களா. ஜிஎஸ்டியை ஃபர்ஸ்ட் எந்த நாடு, அதான் பண்டங்கள் சொன்னாலும் சரிதான், சரக்கு மற்றும் சேவை சொன்னாலும் சரிதான். சேவைனா பணிகள், பண்டங்கள்னா சரக்கு. ஓகேங்களா. ஜிஎஸ்டியை ஃபர்ஸ்ட் யார் கொண்டு வந்தா, பிரான்ஸ் தான் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. 1954 வருஷம் முக்கியம். ஓகேங்களா. மேற்படி அமெரிக்காவில் ஜிஎஸ்டி கிடையாது, ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய பேர் டக்குன்னு அமெரிக்கான்னு போட்டுருவாங்க. ஓகே, பெரிய நாடுப்பா, வளர்ந்த நாடு, அவங்க வச்சிருப்பாங்கன்னு சொல்லி போட்டுருவோம். கிடையாது, அமெரிக்காவில் இன்னைக்கு இருக்கிற ஜிஎஸ்டி கிடையாது. அது ஒரு ஃபெடரல் கண்ட்ரி. ஓகே, அது கூட்டாட்சித்துவ கண்ட்ரி. அந்த கூட்டாட்சித்துவ கண்ட்ரியில் போயிட்டு மத்திய அரசுக்கு மட்டுமே முழு அதிகாரத்தை கொடுக்குமா அமெரிக்கா, கொடுக்காது. ஓகேதா. நம்ம ஊர் அதை கொண்டு வந்துட்டோம். எனிவே, அப்போ பிரான்ஸ் தான் இது முதல் நாடாக கொண்டு வந்திருந்தது. இந்தியா 2015 கொண்டு வந்தாங்க. அடுத்து பாருங்க, ஜிஎஸ்டி கவுன்சிலோடைய தலைவராக செயல்படுபவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ நம்ம படிச்சிருப்போம் எக்கனாமிக்ஸ்ல, எல்லாத்துக்குமே தலைவர்னு சொல்லிட்டு பிரதமரை தான் வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு திட்டக்குழுவின் தலைவர் பிரதமர், நிதி ஆயோக்கின் தலைவர் பிரதமர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேர் என்னப்பா, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், தேசிய வளர்ச்சி குழு, அதோடைய தலைவர் பிரதமர். இந்த மாதிரி நிறைய பாலிட்டிலையும் படிப்போம். நிறைய விஷயத்துடைய தலைவர் வந்து பிரதமராக கூடுதல் பொறுப்பு கொடுப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி கொடுக்கல. ஏன்னா இது நிதி பொருளாதாரம் சம்பந்தமானது. அப்போ பொருளாதாரம் சம்பந்தமான வரியை நிர்வகிப்பவர்கள் யார் தான், நிதி மந்திரி. யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் என்னவா இருப்பார், சேர்மனாக இருப்பார். வைஸ் சேர்மனாக யார் இருப்பார், துணைத் தலைவரா. ஏதாவது ஒரு மாநிலம், இங்கே 28 மாநிலம் இருக்குல்ல, 28 மாநிலங்களிலிருந்து ஒருத்தர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பார், அவர் தான் வைஸ் சேர்மன், துணைத் தலைவர். ஓகேங்களா. இது இல்லாமல் மெம்பர்ஸ் யாருன்னா மீதி இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தோடைய நிதி அமைச்சரின் பிரதிநிதி. புரியுதா. எல்லா ஸ்டேட்டோடைய ஃபினான்ஸ் மினிஸ்டருடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் அவர் தான் மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஓகேங்களா. ரைட்டா. அடுத்து நம்ம இப்போ தான் ஸ்லாப் பிடிச்சோமா, சொன்னேன், வாயால் சொன்னேன், எழுதி போடலை. கேட்குறாங்க பாருங்க, ஜிஎஸ்டியில் குறைந்தபட்ச அதிகபட்ச வரி எவ்வளவு, லோயஸ்ட் ஹையஸ்ட் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. இப்போது ஜிஎஸ்டியை பற்றி படிக்கும்போது நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன் அப்படின்னா அது நடைமுறையிலே பேருக்கு தான் ஒரே நாடு ஒரே வரி. ஓகேங்களா. ஆனால் அதுக்குள்ளேயே 1008 வரி போடுறாங்க கவர்மெண்ட். என்ன செய்ய, நடைமுறை சிக்கல். இந்தியாங்கிறது அந்த மாதிரி ஒரு ப்ராப்பராக நம்மளால் வந்து எல்லாத்தையும் கொண்டு வர முடியாது. ஏகப்பட்ட எதிர்ப்பு இருக்கும், ஏகப்பட்ட விஷயங்கள் அதை பாதிக்கும். ஓகேங்களா. அதனால இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் கொண்டு வரணும். அப்படி பார்க்கும்போது மொத்தமாக ஜிஎஸ்டிக்கு ஃபஸ்ட்டு சொல்லணும்னா, ஆக்சுவலாக கரெக்டாக ப்ராப்பராக சொல்லணும்னா 0%, அது ஒன்று. அடுத்து 5%, அடுத்து 12%, அடுத்து 18%. ஓகேங்களா.
அடுத்து 28%. ஓகேங்களா? அப்போ ஆக்சுவலா 0ங்கிறத நம்ம சேர்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த பொருளுக்கு வரி இல்லை. வரி இல்லைன்னா ஜிஎஸ்டி வரி இல்லை. இப்போதைக்கு அந்த பொருளுக்கு ஜிஎஸ்டி வரி 0%. ஓகே, உதாரணத்துக்கு பெட்ரோல் வந்து ஜிஎஸ்டிக்குள்ளேயே இல்லை, ஜிஎஸ்டி வரம்புக்குள்ளேயே இல்லை. அதுக்குன்னு பெட்ரோலுக்கு 0% ஜிஎஸ்டி சொல்லலாமா? சொல்லக்கூடாது. பெட்ரோல் ஜிஎஸ்டி லிமிட்டுக்குள்ளேயே இல்லை. ஆனால் உதாரணத்துக்கு காய்கறிகளுக்கு ஜிஎஸ்டி வரம்புக்குள்ள தான் இருக்கு. ஓகேங்களா? ஆனால் அதுக்கு 0% இப்போதைக்கு. ஒரு போன வருஷம் தான் பார்த்தீங்கன்னா அரிசி 0 தான் இருந்தது. ஆனால் போன வருஷம் தான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அரிசி மூட்டையும் ஜிஎஸ்டியில் கொண்டு வந்துட்டாங்க. 5% ஜிஎஸ்டி அரிசி மூட்டைக்கு. இப்போ புரியுதா? லிமிட்டுக்குள்ள இருக்கும், இப்போதைக்கு கொண்டு வராமல் இருப்பாங்க. நில் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. நில்லுனா இந்த நில்லுப்பா, வேற எதுவும் நில் வச்சிருக்காங்க. ஓகே, இப்போதைக்கு வரி இல்லை, 0. இப்போ மேற்படி கரெக்டான நார்மலான ஸ்ட்ரக்சர் பிரைமரி ஸ்லாப் அப்படி சொல்லுவாங்க. முதன்மையான அடுக்குகள்ல இதுதான். 5%, 12, 18, 28. நீங்க வாங்குற மொபைல் போனு, காரு, பைக்கு, விலை உயர்வான எல்லா பொருளுக்குமே 28% ஜிஎஸ்டி. பேசிக்கா பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய பொருள் பால், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி மூட்டை, இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 5% ஜிஎஸ்டி. மறுபடி காமனாக யூஸ் பண்ணுற நோட்டு புக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறோம் பேனா, பென்சில், இதெல்லாம் வந்து நார்மலாக இந்த ரெண்டுல ஏதாவது ஸ்லாப் இருக்கும். ஓகே, செப்பல், இதுக்கெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? எனவே இது என்ன குறைந்தது அதிகபட்சம்? குறைந்தது 5, அதிகபட்சம் 28. ஆப்ஷன் எங்க இருக்கு? சி. முடிஞ்சு போச்சு. சார் அப்படிதான் இல்லையா சார், நான் ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்கினேன், எனக்கு 3% ஜிஎஸ்டி போட்டாங்க. எப்படி சார் 3%? ஸ்லாப்லேயே இது ஆமாம் இருக்கு. ஓகேங்களா? அதெல்லாம் வந்து வித்தியாசமான ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு மட்டும் 3% ஜிஎஸ்டி, 0.25 4% ஜிஎஸ்டி தான் போட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு தங்கம் வாங்கினீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி எதுவுமே இருக்காது, வெறும் 3% ஜிஎஸ்டி. ஓகேங்களா? தங்கம் வாங்கினீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு டிவி விளம்பரத்தை ஆன் பண்ணாலே டிஜி கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் எல்லாருமே போத்தீஸ்ல இருந்து தங்க மயிலிருந்து எல்லாரும் டிஜி கோல்டு போடுறாங்க. அப்போ அந்த டிஜி கோல்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண விரும்புனீங்கன்னா நார்மலாக கோல்டு வாங்கினாலும் சரி, டிஜி கோல்டு வாங்கினாலும் சரி, அதில் கூட நீங்கள் 3% பே பண்ணணும். சும்மா அந்த ஆப்பு அந்த பேமெண்ட் ஸ்ட்ரக்சர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது இந்த அமௌண்ட் எல்லாம் வரும். ஓகேங்களா? 3% ஞாபகம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் எக்ஸப்ஷன், நமக்கு மெயினானது தான் படிக்கணும். 5 தான் ஆன்சர்ப்பா. ஓகேங்களா? அடுத்து 2 சட்டம், கம்பல்சரி சட்டம் படிக்கணும். ஓகேங்களா? பணத்துக்கும் பணம் சம்மந்தமாக நிறைய சட்டம் இருக்குது, 10, 15 சட்டம் இருக்கும். எல்லாத்தையும் படிக்காதீங்க. உங்கள் ஸ்கூல் புக்கில் கரெக்டாக சொல்லணும்னா 8th புக்கு நினைக்கிறேன், 8th or 7th தான் 8th இருக்கும் நினைக்கிறேன். 2 ஸ்டாண்டர்ட் பார்த்துக்கோங்க. அந்த 2 ஸ்டாண்டர்டில் ஒரு 5 அல்லது 6 சட்டம் இருக்கும். ஓகேங்களா? 6 சட்டங்கள் இருக்கும். எல்லாமே பணம் சம்பந்தமானது. ஓகேங்களா? பினாமி பரிவர்த்தனை, ஊழல் தடுப்பு சட்டம், ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை சட்டம், லோக்பால் மற்றும் லோகாயுக்தா சட்டம், இந்த மாதிரி சட்டங்கள் மட்டுமே பணம் சம்பந்தமானது. ஓகேங்களா? மணி லாண்ட்ரிங், ஓகேங்களா, ஆக்ட், இந்த மாதிரி பணம் சம்பந்தமாக 6 சட்டம் இருக்கும். அந்த சட்டத்துக்கு இயர் மட்டும் படிச்சுக்கோங்க, கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஓகே, அப்படி படிக்கும்போது ஊழல் தடுப்பு சட்டம் 1986 சொல்றாங்க, தவறு. ஓகேங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. பினாமி பரிவர்த்தனை சட்டம் 1988, இது கரெக்ட். அப்போ இதுக்கு என்ன சார் இயர்? இதுக்கும் அதே இயர் தான், 88 தான். சரிங்களா? 2 இயரும் ஒன்று தான். ஓகேங்களா? இது வந்து வேற சட்டத்தை இயர் மாற்றி கொடுத்துருந்தாங்க. அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் தப்பு, 2வது ஸ்டேட்மெண்ட் சரி. சரியானது கேட்குறாங்க, 2 மட்டும் சரி. முடிஞ்சு போச்சு. ஓகே, அடுத்து டேஸ் நேர்முகவரி, டேஸ் மறைமுகவரி அப்படி கேட்குறாங்க. அது ரொம்ப சிம்பிளான கேள்வி, சும்மா வள கொடன்னு கேட்காம ரொம்ப டைரக்டான கேள்வி. எது நேர்முகவரி? கீழே ஆப்ஷனை பார்த்து கொடுக்கணும். கரெக்டாக பாருங்க, முதல் இருக்கக்கூடிய ஆப்ஷன் இங்கே வரணும், 2வது இருக்கக்கூடிய ஆப்ஷன் இங்கே வரணும். அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணணும். நான் திருப்பியும் சொல்லிட்டேன், நேர்முகவரினா நேராக போய் பே பண்ணுறோம். எதெல்லாம் நேராக போய்? விற்பனை வரி நேராக பே பண்ணுறோம், நம்ம கடைக்காரனு கொடுக்குறோம். இப்போ மொதல் ஆப்ஷன் வராது. பரிசு வரி நேராக தான் பே பண்ணுறோமா? ஆமாம் சார், நேராக தான் பே பண்ணுறோம் பரிசு வரி. மறைமுக வரி விற்பனை வரி தானா? எஸ், அது கரெக்ட் தான். இப்போதைக்கு பெண்டிங்கில் வச்சுக்கோங்க. எல்லா ஆப்ஷன் நான் திருப்பி சொல்லிட்டேன், எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருக்கட்டும் 4 ஆப்ஷன் 5 ஆப்ஷனையும் வாசிக்கணும், கொடுத்துருக்க எல்லா ஆப்ஷனையும். ஏன்னா சூஸ் த பெஸ்ட் தான். அடுத்த வரி பாருங்க, நேர்முக வரி பரிசு வரி கரெக்ட் தான். மறைமுக வரி சொத்து வரியா? அப்போ தப்பு. அடுத்து கலால் வரி நேர்முக வரி, அதுவே தப்பு. விற்பனை வரி மறைமுக வரி, அது வேணா கரெக்ட். இது நேர்முக வரி, இது மறைமுக வரி, தப்பு. அப்போ சூஸ் த பெஸ்ட்னா இதுதான் கரெக்ட். ஓகே, பரிசு வரி என்ன சார், பரிசு வாங்கினா கூட வரியா? ஆமாப்பா, இருந்ததுப்பா, ஒரு காலத்தில் இருந்தது. கிஃப்ட் டேக்ஸ், கிஃப்ட் வாங்கினீங்கன்னா அதுக்கும் டேக்ஸ். எப்படி கவர்மெண்ட் பாருங்க, கவர்மெண்ட் எதையும் விடாது. நீ சம்பாதிச்சா வருமான வரி, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணா நிறுவன வரி. சார் நான் எதுவுமே செய்யல, ஊரை சுற்றி பார்க்குறேன், பெட்ரோல் போட்டால் அது கலால் வரி. நான் எதுவுமே பண்ணலை, நடந்தே போயிட்டு நான் சினிமாவுக்கு போகிறேன், பார்க்கு போகிறேன்,
பொழுதுபோக்குறியா, பொழுதுபோக்குனாலும் உனக்கு வரி, அதுதான் பொழுதுபோக்கு வரி, என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ். அது எங்க போனாலும் வரியை சந்திக்காம இருக்க மாட்டேன். ஓகேங்களா? அப்போ வரிங்கிறது எல்லாத்துலேயும் வரக்கூடியது தான். அப்போ பரிசு வரினா கல்யாண வீட்டில் கொடுக்கக்கூடிய மொய் பணம், அப்புறம் ஃப்ரெண்டு வந்து உனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்த இதெல்லாம் சேர்க்கக்கூடாது. ஓகேங்களா? 50,000 ரூபாய்க்கு மேலே ஒரு கிஃப்ட் வந்ததுன்னா அது கிஃப்ட் டேக்ஸ் இன்க்ளூட் ஆகும். சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, இவங்கெல்லாம் கொடுக்கக்கூடிய கிஃப்ட் பொருள் அதுலேருந்து எக்ஸப்ஷன். ஸோ இதை பற்றி பேச வேண்டிய தேவையே கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ நடைமுறையில் பரிசு வரிங்கிற கான்செப்ட் இல்லை, அதை எடுத்துட்டாங்க. இருந்தது, இப்போ எடுத்துட்டாங்க. சரிங்களா? அடுத்து 12வது எஸ், இதுவும் ஸ்கூல் புக்கில் இருந்து டைரக்ட் கொஸ்டின். போன வருஷம் எஸ்ஐல கேட்டிருந்தாங்க. போன வருஷம் கொஸ்டின் வந்திருந்தது, எஸ்ஐஆர்பிசியில் வந்திருந்தது. ஸ்கூல் புக்கில் ஒரு பெரிய பாக்ஸ் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? எனக்கு எதுக்காக பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க? ஒவ்வொரு நாட்டுடைய நாணயம், அதான் ரூபாய், ஒவ்வொரு நாட்டுடைய நாணயம் சொல்லக்கூடாது, ரூபாயை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், மேட்ச் பண்ணணும். அதுதான் கொஸ்டின். அப்போ நார்மலாக சொல்லி பாருங்க, நம்ம ஊரில் என்ன, இந்தியாவில் ரூபாய்ன்னு சொல்லுவோம், பாகிஸ்தானில் ரூபாய், இலங்கையில் ரூபாய், நேபாளத்தில் ரூபாய். ஓகே, எல்லாமே ரூபாய் தான். அது நம்ம இந்தியாவோட ரூபாயை கொண்டு போய் அங்கே செலவு பண்ண முடியுமா? முடியாது. ஓகேங்களா? இந்தியாவோட ரூபாய் இந்தியாவோட. ஆனால் அந்த பேருக்கு பேர், கரன்சிக்கு பேர் ரூபாய். அமெரிக்காவில் டாலர், கனடாவில் டாலர், ஆஸ்திரேலியாவில் டாலர், சிங்கப்பூரில் டாலர். புரியுதா? பாருங்க, எந்த கண்ட்ரிக்கு தான் டாலர் சொல்கிறேன். ஆனால் அதுக்குன்னு சாமி டாலர் சொல்லுறாதீங்க. ஓகேங்களா? அவங்க நாணயத்தோடைய பேர் டாலர். ஓகேங்களா? ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு டாலர் இருக்கும், ஒவ்வொரு படம் இருக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி பார்க்கலாம். இங்கிலாந்து. ஓகேங்களா? இங்கிலாந்துல என்னது, இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வளர்ந்த கண்ட்ரி. ஓகே, ஷார்ட்கட் சொல்லி பாருங்க, நல்ல வளர்ந்த கண்ட்ரி. ஓகேங்களா? அதனால என்ன செய்யறாங்கன்னா நிறைய பவுன் நகை நிறைய வச்சிருப்பாங்க. பவுன். ஓகேங்களா? அப்போ பவுண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்தியா வளர்ந்த கண்ட்ரி, நிறைய பவுன் நகை வச்சிருப்பாங்க, நிறைய தங்க நகை 10,000 பவுன் 2,000 பவுன் வச்சிருப்பாங்க, பவுண்டு. ஓகேங்களா? அடுத்து ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா இப்பதான் சொன்னேன். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா எல்லாத்துக்கும் டாலர். ஓகேங்களா? அடுத்து மலேசியா, ரிங்கிட். ஓகேங்களா? மலேசியா முருகன் கோயில் மேலே இருந்து ரிங்கு போட்டு விளையாடுவாங்க. ஓகேங்களா? அப்போ 4. ஓகேங்களா? அடுத்து சீனானாலே நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம், ஒரு அறிஞர் வந்திருப்பார், யுவான் ஸ்வாங். ஓகேங்களா? பேர் எப்படி சொல்லணும், மூக்கால தான் சொல்லணும், யுவான் ஸ்வாங். ஓகேங்களா? அப்போ சீனானாலே யுவான். ஓகேங்களா? முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ரைட்டா? புரியுதா? மேட்ச் பண்ணணும். 2 3 4 1 2 3 4 1. எஸ், ஆப்ஷன் ஏ. ஓகேவா? அப்போ இதே மாதிரி தான் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணணும். இது எல்லாமே வேற நிறைய நாடுகளுடைய நாணயத்தையும் படிச்சுக்கணும். ஓகேல? அடுத்து ஷேர்ஷா சூரை பத்தி ஒரு கொஸ்டின். நாணயத்துல ஷேர்ஷா சூர் ஹுமாயூனை தோற்கடித்து ஆட்சியில் இருந்தபோது எத்தனை கிராம் எடையுள்ள வெள்ளி நாணயத்தை ரிலீஸ் பண்ணார்? அதுலேயே நிறைய பாயிண்ட் இருக்கு பாருங்க. ஷேர்ஷா சூர் இந்த ஈரல் தான் தப்புப்பா. ஓகேதா? ஹுமாயூனை தோற்கடிச்சாரு, ஓகே தான். ஓகேங்களா? அது ஒரு கொஸ்டின். வெள்ளி நாணயத்தை ரிலீஸ் பண்ணாரு, அது ஒரு கொஸ்டின். அந்த நாணயத்துக்கு பேரும் கேட்பாங்க, டாங்கா. நாணயத்துக்கு பேர் தாங்கா கிடையாதுப்பா. இந்த நாணயத்துக்கு பேர் ருப்பியா. நாணயத்துக்கு பேர் ருப்பியா. எத்தனை கிராம் எடையுள்ள நாணயம் அப்படி கேட்பாங்க? 178 கிராம் எடையுள்ள நாணயம். ஓகே, ருப்பியா என்பது 178 கிராம் எடையுள்ள வெள்ளி நாணயம். இந்த மாதிரி சூப்பரா நாணயம் ரிலீஸ் பண்ண போய் தான் நம்ம இந்த ஷேர்ஷா சூர் நம்ம என்ன சொல்லி கூப்பிடுவோம்னா, நவீன நாணய முறையின் தந்தை, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் காயினேஜ் சிஸ்டம் அப்படி சொல்லி கூப்பிடுறோம். ஓகேங்களா? அடுத்து மறைமுக வரிகளில் பொருந்தாதது தேர்ந்தெடுக்க. அப்போ வந்தது அது நேர்முக வரி, வந்து மறைமுக வரி. இதெல்லாம் பொருந்தாது. சேவை வரி ஒரு மறைமுக வரி தான். ஆடம்பர வரி பாருங்க, இப்படிதான் வரி பேர் பாருங்க. ஆடம்பரமா இருந்தா வரி. என்ன ஆடம்பரமா இருக்குது? நீ நகை வாங்கினா அது உன்னுடைய தேவைக்காக வாங்குறேன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அது எது வைரம் வாங்கினா அது ஆடம்பரம். ஓகேவா? ஆடம்பர வரி மறைமுக வரி. விற்பனை வரி மறைமுக வரி. நிறுவன வரி ஒரு நிறுவனம் டைரக்டா பே பண்றது. ஓகேங்களா? ஒரு நிறுவனம் டைரக்டா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்துல பே பண்ணுவாங்க, இன்கம்ல பே பண்ணக்கூடாது. ஓகே, அதுதான் நிறுவன வரி. இது ஒரு டைரக்ட் டாக்ஸ். ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா 15வது கொஸ்டின். இந்திய பணத்திற்கான குறியீடு. ரொம்ப அருமையான கொஸ்டின்பா, கேள்வி கேட்கலாம். ஓகேதா? ஒவ்வொரு நாட்டோடைய பணத்துக்கும் ஒரு குறியீடு உண்டு. எல்லாருமே பார்த்துருப்பீங்க, நிறைய படங்கள்லையும் நிறைய இமேஜையும் பார்த்துருப்பீங்க. அமெரிக்க டாலர், யூரோப்புடைய யூரோ, இங்கிலாந்துடைய பவுண்டு, ஜப்பானுடைய எண்ணு, இந்தியாவுடைய குறியீடு, ரூபாய்க்குரிய குறியீடு. ஓகேங்களா? இதை ஜூலை 15, 2010 அங்கீகரிச்சாங்க. ஓகே, எந்த ஆண்டு அங்கீகரிக்கப்பட்டது? யார் இதை உருவாக்குனா? உதயகுமார். பேரை பார்த்தா தெரியுதா? நம்மூர்கர். ஓகேங்களா? விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் டி உதயகுமார். ஓகேங்களா? அவர் தான் இதை உருவாக்கியிருப்பார். அடுத்து எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம். சூப்பரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டுப்பா. பணம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு ஆசிரியர்கிட்ட கேட்குறாங்க, எப்போ பணம் எதெல்லாம் செய்யுதோ அதான் பணம்.
சார் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மீம் சொல்லுவாங்க. அதே மாதிரி சொல்லாதீங்க. அதாவது பணங்கிறதுக்கு என்ன டெஃபினிஷன்னா, பணத்தோடைய வேலையை வேற யாருமே செய்ய முடியாது. ஓகேடா, பணம் ஒரு வேலை செய்யும், அந்த வேலை யாராலையும் செய்ய முடியாது. அப்போ அந்த வேலையை எந்த பொருள் செய்தோ அது எல்லாமே பணம். அப்போ உதாரணத்துக்கு நகை, ஓகேதா, கோல்டு உங்கள்கிட்ட இருக்கு, பணம். ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் இருக்கு, பணம். ஓகே, கையில் பேங்க்ல அக்கௌண்ட்ல வந்து இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபா போட்டு வச்சிருக்காரு, பணம். கையில் பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் வச்சுருக்கீங்க, பணம். அப்போ அதெல்லாம் வந்து பணத்துக்குரிய வேலையை செய்து பணம். அப்போ எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் அப்படி சொல்கிறாரு. யார் சொன்னதுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை 11th புக்கில் இருக்கும், வாக்கர். ஓகே, அவர் தான் அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னார். அடுத்த கொஸ்டின், எப்போது இந்தியாவில் இந்திய அரசாங்கம் கருப்பு பணத்திற்கு எதிராக அனைத்து 500, 1000 மறக்க முடியாத நாள்? ஓகேங்களா, மறப்பீங்களா யாராவது? கண்டிப்பாக எல்லாரும் சின்ன குழந்தையாவது ஸ்கூலோ காலேஜோ படிச்சுருந்துருப்பீங்க. நவம்பர் 8, 2016. 8 அப்படியே டபுள் பண்ணால் 16. நவம்பர் மாதம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, திடீர்னு நைட்டு 8 மணிக்கு வந்து மோடி அப்படி சால்வையை போட்டு பிரதமர் மோடி என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அச்சான்னு ஏதோ பேசுறது நமக்கு புரியல, கீழே லைன் பார்க்கும்போது தெரியுது. இன்று நள்ளிரவு முதல் போச்சு, என்னது 500, 1000 செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு போட்டார். இந்தியாவே கதிகலங்கி போச்சு. நவம்பர் 8, 2016. எதுக்காக? கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக, ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பதற்காக. அதை ஒழிச்சுக்கிட்டு புதுசாக ரூபாய் நோட்டு கொண்டு வந்தாங்க. ஒருவரின் வருமானம் அதிகரிக்கும் போது அதற்கேற்ப வரி விகிதம் அதிகரிப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, நம்ம வரியோடைய வகை 2 படித்தோம். வரி விதிப்பு அப்படின்னு ஒரு வகை இருக்கு, அது 3. ஓகேதா, வரி விதிப்பின் வகை 3. என்னெல்லாம்? விகிதாச்சார வரி விதிப்பு, வளர் வீத வரி விதிப்பு, தேய்வு வீத வரி விதிப்பு. 3 தான். இது ஒரு வகையே கிடையாது, சும்மா கொடுத்துருக்கோம். ஆப்ஷன் 4 ஆப்ஷனுக்காக ஒரு விளையாட்டு கொடுத்தோம். ஓகேங்களா, அப்போ விகிதாச்சார வரி இதுனா எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரே மாதிரியான வரி. வளர் வீத வரினா அதிகமாக சம்பாதிக்கிறவனுக்கு அதிகமான வரி, கம்மியாக சம்பாதிக்கிறவனுக்கு கம்மியான வரி. தேய்வு வீத வரினா அப்படியே உள்டாவா தூக்கி போடு, அதிகமாக சம்பாதிக்கிறவனுக்கு கம்மியான வரி, கம்மியாக சம்பாதிக்கிறவனுக்கு அதிகமான வரி. இதுக்கு பேர் தான் தேய்வு வீத வரி. ஓகே, என்ன கேட்குறாங்க? வருமானம் அதிகரிக்கும் போது அதற்கேற்ப வரி விகிதம் அதிகரிப்பது வளர் வீதம். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஓகே, கேட்கலாம். வரியின் வகை 2, வரி விதிப்பின் வகை 3. இங்கிலீஷில் டைப்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, எந்த சட்டம் மூலம் நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் உருவாக்கப்பட்டது? ரொம்ப முக்கியமான சட்டம், புக்கில் கொடுத்துருப்பாங்க. மத்திய வருமான சட்டம் 1963. அதன் மூலமாக தான் ஒரு போர்டே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த போர்டு தான் என்ன செய்யுது? உங்களுக்கு டேக்ஸ் எல்லாமே வசூல் பண்ணும். ஓகேங்களா, ரைட். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின், எது இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படி கேட்குறாங்க. திருப்பியும் அதே மாதிரி கொஸ்டின். சர்வீஸ் டேக்ஸு ஒரு இன்டைரக்ட் டேக்ஸ் தான், லக்ஸுரி டேக்ஸு இன்டைரக்ட் டேக்ஸ் தான், சேல்ஸ் டேக்ஸு இன்டைரக்ட் டேக்ஸ் தான். மறைமுக வரி பொருந்தாது தமிழில். ஓகேங்களா, ஆட் ஒன். ஓகேங்களா, எது மறைமுக வரியில் பொருந்தாது? நிறுவன வரி. ஓகேங்களா, இப்போ அந்த அதே மாதிரியான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா, ரைட்டா. இந்த பொழுதுபோக்கு வரி, ஓகேங்களா, இதுவும் வந்து மறைமுக வரி தான். நீங்கள் தேட்டரில் போய் சினிமா பார்த்தீங்கன்னா, ஏதாவது தீம் பார்க் போனீங்கன்னா அதெல்லாம் பே பண்ணக்கூடியதான் பொழுதுபோக்கு வரி. ஓகேங்களா, ரைட். லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின் நீங்கள் என்ன செய்யணும்? கமெண்ட் பண்ணணும். 21வது கொஸ்டினுக்கு உங்களுக்காக விட்டுட்டேன். ஆக்சுவலி இதோடைய ஆன்சரை நான் நடத்தும் போதே சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா ஆன்சர் பண்ணலாம். இது உங்களுக்கான கொஸ்டின். கடைசி ஒரு 5 கொஸ்டின் கேட்குறேன். அடுத்த தடவை வரும்பொழுது ஐயனம்ல வந்து மீட் பண்ணலாம். ஓகேங்களா, அந்த 5 கொஸ்டின் என்ன கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இன்கம் டேக்ஸ் எந்த வருஷம் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா? 1. அடுத்து இன்ஃப்ளேஷன்னா என்ன, பண வீக்கம்னா என்ன, அப்படி டெஃபினிஷன் அப்படியே டைப் பண்ணுங்க. ஓகேங்களா, பண வீக்கம்னா என்ன? 2. அடுத்து 3வது பினாமி பரிவர்த்தனை தடுப்பு சட்டம், பினாமி டிரான்சாக்ஷன் ப்ரிவென்ஷன் ஆக்ட் எந்த வருஷம் தான் கேள்வி. ஓகேங்களா, 3. அடுத்து 4வது கேள்வி, உங்களுக்கு வரி மற்றும் பணம் இருக்கா? மலேசியாவின் ரூபாய் என்ன, மலேசியாவுடைய கரன்சி என்ன? ஓகேங்களா, அதை கமெண்ட் பண்ணுங்க. 5வது கொஸ்டின் திருப்பி ஒரு டாக்ஸ் இருந்து கேட்கலாம், ஜிஎஸ்டி இருந்து கேட்கலாம். ஜிஎஸ்டி எத்தனையாவது சட்ட திருத்தம், எந்த ஆண்டு அது நிறைவேற்றப்பட்டது? ஜிஎஸ்டி சட்ட திருத்தம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட நேமோட கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த எபிசோடு சந்திக்கலாம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. தேங்க்ஸ்.